வாலி அரை நூற்றாண்டுக்கும் மேலாய் தமிழ் திரையை ஆண்டு கொண்டிருக்கின்ற அவதார புருஷன். 15,000 பாடல்கள் எழுத அவரது பேனா சிந்திய மை தமிழுக்கு பெருமை. தமிழை தலைக்கு மேல் தூக்கி பிடித்த அன்றைய தலைமுறையும், நுனிநாக்கில் ஆங்கிலம் புரளும் இன்றைய தலைமுறையும் ஒரு சேர உச்சரிக்கும் பாடல்களை படைத்த ஒரே கவிஞர் பத்மஸ்ரீ வாலி. 4 தலைமுறைகளுக்கு முன்னால் சினிமா விளம்பரங்கள் தட்டி வண்டிகளில் வீதிதோறும் வலம் வந்து கொண்டிருந்த அன்றைய சினிமா கொட்டகை காலம் தொட்டு நிமிடத்திற்கு நிமிடம் ஃபேஸ்புக்கில் சினிமா விமர்சனங்கள் விதைக்கப்படும் இன்றைய சினிமாஸ்கோப் காலம் வரை தன்னை வானும் நீளமுமாய் தமிழ் சினிமாவோடு இணைத்துக் கொண்டவர்தான் இந்த வாலி. 8 கோடி தமிழர்களின் அன்னையான தமிழ் தாய் இவருக்கு மட்டும் தமிழ் பாலை தாமிரபரணி நதி போல சுரந்தாள் போல. பேசும் சினிமாவும் இவரும் பிறந்தது ஒரே ஆண்டு என்பதாலோ என்னவோ 15,000 பாடல்களை புனைந்த இவரை பற்றி உலகே வியந்து பேசுகிறது. மேலும் தமிழ் சினிமாவின் மூச்சு உள்ளவரை இப்பேச்சும் தொடரத்தான் போகிறது. எம்ஜிஆர், சிவாஜி, MS விஸ்வநாதன், KV மகாதேவன், ரஜினிகாந்த், கமலஹாசன், இளையராஜா, AR ரஹ்மான் என தமிழ் திரையை ஆண்ட அத்தனை ஜாம்பவான்களோடும் பணிபுரிந்து அழியா பாடல்களை தந்த ஆற்றல் மிகு கவிஞர். 4 தலைமுறைகளுக்கு பாடல்கள் புனைந்தும் நரைக்காத வார்த்தைகள் தரும் வாலிப கவிஞரை வணங்கி வாழ்த்தும் நிகழ்வே வாலி 1000. கன்னித் தமிழையும் கணினித் தமிழையும் பின்னிக் கொடுக்கும் பிதாமகனை கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சி உருவெடுக்க உறுதுணையாயிருக்கும் திரு வசந்தகுமார், திரு விஜய் வசந்த், திரு வினோத் அவர்களோடு சாதகப் பறவைகள் கைகோர்த்து சங்கீத உலா வருகிறோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் உங்கள் பங்களிப்பை பார்வையாளராய் பதிவு செய்ய வரவேற்கிறோம். வாருங்கள், இனி வாலிப கவிஞர் வாலியோடு வலம் வருவோம். வணக்கம் and welcome to வசந்த் தொலைக்காட்சியின் வாலி 1000 நிகழ்ச்சி. மெல்லிசை மன்னர் MSV அவர்களும் நம்ம வாலி சாரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு தடவை மக்கள் திலகம் MGR அவர்களுக்காக பாட்டு எழுதுறதுக்கு MSV சார் நம்ம கவிஞரை கூப்பிட்டுருக்காரு. நம்ம MSV சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு சாதாரண காதல் சிச்சுவேஷன் தான், ஆனால் இதை எனக்கு அசத்துற மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் எழுதி தந்தீங்கன்னா என் கழுத்தில் இருக்கிற 8 பவுண்ட் தங்க சங்கிலியும் என்னுடைய மோதிரம் மற்றும் ரோலெக்ஸ் வாட்சை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்மளுடைய கவிஞர் டியூனை கேட்டுட்டு பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி எழுதின பாட்டு தான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன ஆனாள். இந்த அற்புதமான பல்லவியை எழுதுறதுக்கு நம்ம கவிஞர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு தெரியுமா? ஜஸ்ட் 5 minutes. இதை கேட்ட நம்ம MSV சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உடனே அந்த பரிசை தூக்கி நம்ம கவிஞர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம கவிஞர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணே, எனக்கு இந்த பரிசை விட உங்களுடைய ஆசிர்வாதம் தான் எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி அன்பா மறுத்துட்டாராம். வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறினாலும் தன்னடக்கத்தோட இருக்கிற சிறப்பு மிக்க கவிஞர் தான் நம்மளுடைய வாலி சார். லெட்ஸ் வெல்கம் வாலி சார். நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற முதல் செக்மெண்ட் பாடலை பெற்ற ஸ்தலம். பாடல் பெற்ற ஸ்தலம் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன பாடலை பெற்ற ஸ்தலம்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கவிஞர் பிறந்த ஸ்தலமான
திருப்பராய்த்துறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாமா சார்? ஒரு அழகான டாக்குமெண்ட்ரி இருக்குது சார், அது பார்க்கலாமா இப்போ? திருச்சி மாநகரம். இதன் அடையாளம் மலைக்கோட்டை மட்டுமல்ல, தமிழ் சினிமாவிற்கு பல ஜாம்பவான்களை தந்த கலைக்கோட்டையும்தான். இந்த நகரத்திற்கு புகழ் சேர்த்தது காவிரியும் கல்லணையும் மட்டுமல்ல, நமது காவிய கவிஞரும்தான். அகண்ட காவிரியின் அருகே திருப்பராய்த்துறை. பின்னாளில் தமிழ் சினிமாவில் கால் கொண்ட கவிஞன் சூழ் கொண்ட ஊர் இது. காவிய கவிஞர் கண்மலர்ந்த வீடு. முப்பொழுதும் வைணவத்தை சிந்தையில் வைத்த தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார், எக்ஸைஸ் சால்ட் இன்ஸ்பெக்டர். ஓங்கிய புகழ் கொண்ட பெருங்கவிஞனை தாங்கிய தமிழ்த்தாய் பொன்னம்மாள். இந்த மண் நம் புதுமை கவிஞன் புரண்டெழுந்த புழுதி. பின்னாளில் பெரும் புலவனாக வா என்று இறைவன் வைத்து விட்டான் இவர் தலையில் எழுதி. இந்த தெருவில்தான் ரங்கராஜன் என்ற குழந்தை நடை பயின்றது. அந்த பால்ய பருவத்திலேயே இங்கிருந்து குடும்பம் இடம் பெயர்ந்தது. எங்க பெரிய மாமனாரோட பேரன். இப்போ அவங்க தாத்தா இருக்கிற வரையும் வந்துட்டு இருந்தேன். தாத்தா காலம் ஆனால் அன்னைக்கும் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார். நீங்கள் பிறந்த ஊர், அந்த வீடு, நீங்கள் ஓடி விளையாடின அந்த தெரு, இதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு எப்படி சார் ஃபீலிங் இருக்கு? என்ன உண்மையை சொன்னால் கொஞ்ச நேரம் நானே என் வசத்தில் இல்லை. நான் எழுதின பாட்டு தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு சிவாஜி எழுதினேன். இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் என் கருத்தை சொல்கிறேன். இப்போ நான் பிறந்த இடம்ங்கிறது இன்னும் பெரிய கம்பர் பிறந்த இடமோ, பாரதியார் பிறந்த இடமோ, பாரதிதாசன் பிறந்த இடமோ அல்ல. ஒரு சினிமா கவிஞர் வாலி பிறந்த இடம். ஆனால் என்னை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வசந்த் டிவி நான் பிறந்த இடம், வளர்ந்த இடம், தவழ்ந்த இடம், நடந்த பொழுதிகள் அனைத்தையும் பதிவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படின்னா வசந்த் டிவி அதிபர் திரு வசந்தகுமார் என்பால் வைத்திருக்கிற அன்புக்கு நான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, அவங்க பரம்பரையே அவர் பிரதர் குமரி ஆனந்தன் எல்லாமே தமிழ் பற்று உடையவர்கள். எனக்கு இப்போ 80 வயசு முடிந்து 81 நடக்கிறது. ஒரு தமிழ் கவிஞனுடைய வாழ்க்கையை ஒரு ஆவணமாக பதிவு பண்ணணும்னு அவங்க எடுத்துருக்கிற முயற்சி ரொம்ப பாராட்ட தகுந்தது. பட் இந்த வீடெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுது, அதாவது இந்த கண்ணாசம் பாட்டு தான், எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது எவருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான்லாம் அங்கே அந்த மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். இப்போ இந்த திருப்பலாத்துறைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவேரி அங்கே தான் பிரியறது. ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு தீவு. நான் வளர்ந்த ஊர் ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு ஐலண்டு. காவேரி அங்கே தான் ரெண்டாக பிரியறது, கொள்ளிடம் காவேரின்னு. பழையபடி அந்த தீவு முடிஞ்சு சேர்ற இடம் தான் கல்லணை. அது மாதிரி இதெல்லாம் எனக்கு நினைவு வருது. ஸோ இந்த அம்மா ஒருத்தர் பேசுனாங்களே, அவங்க என்னுடைய மாமா மனைவி. பாருங்கள் வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு, நம்ம என்ன நினச்சிருக்கோம், என்ன ஏதுன்றது. என்ன அந்த ஊருக்கு அது பாடல் பெற்ற ஸ்தலம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இப்போ சினிமா பாடல் பெற்ற ஸ்தலம்னு வேணால் சொல்லிக்கலாம் அதை, என்ன. பட் இது ரொம்ப பழைய நினைவுகளை கொஞ்ச நாள் நான் மூழ்கிட்டேன். இட்ஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு வியூ திஸ். பணத்தோட்டம், ஆலயமணி இதெல்லாம் பண்ண அந்த காலத்து டைரக்டர் கே சங்கர். நானும் சங்கரும் உட்காந்து ராஜா வீட்டில் தான் அந்த பாட்டை ராஜா டியூனில் வாசிக்க ஆதிசங்கரரை பற்றி அந்த பாட்டு, அவர் தான் ஜனனி ஜனனின்னு அந்த பாட்டு அங்கேயே எழுதினது. மறுநாள் ரெக்கார்டிங். மிக மிக அற்புதமான பாட்டு. நம்ம பேராசிரியர் ராசா ஞானசம்பந்தம் இருந்தார். அவங்க ஒன்றும் சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு உடையவர்கள்லாம் அது ஒரு பெரிய தேவாரம் திருவாசகத்துக்கு இணையான பாட்டுன்னு சொல்லி ரொம்ப கொண்டாடினாங்க. அந்த பாட்டை கல்யாணி ராகத்தில் ராஜா எவ்வளோ பாட்டு போட்டிருக்கான். பட் இது ரிமார்க்கபிள் இவல் ராஜாவே பாடி இன்றைக்கி அன்ஃபர்கட்டபிள் சாங் ஜனனி ஜனனி, ஒரு ஈடு இணை இல்லாத பாட்டு. शिवशक्त्याय तु यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु
कुशल अस्पन्दितुमपि अदस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्जादिविरवी प्रणतुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी जननी 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 சிறு பூந்திரையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே जगन्मोगिनी सिंहवागिनी जगन्मोगिनी सिंहवागिनी जगन्मोगिनी सिंहवागिनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारिणी परिपूरणिनी சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்தகீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தொழும் பூங்கழலே மலை மாமகளே அலை மாமகளே கலை மாமகளே அலை மாமகளே கலை மாமகளே அலை மாமகளே கலை மாமகளே ஜனனி ஜனனி ஜகமனி அகமனி ஜகத்காரிணி परिपूरणिनी சொன்னரேகையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே
जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी यगमनी जननी 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 जगमनी यगमनी जननी 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா, அது உக்காந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா. மச்சி ஓப்பன் த பாட்டில். அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் எங்கிருந்து வருது? ஒரு காலத்தில் நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டில். அதான் வாலி சாருடைய லைப்ரரியில எத்தனை அழகான பாடல்கள். அப்படி ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா, அது உக்காந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா. அது ஏன் தான் புரியலையே, அத நான் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னால இந்நேரம் உண்டானது. மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா. மழை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடியேந்தி தாலாட்டவா, மனமார சீராட்டவா. வெறும் ஏக்கம் ஆகாதம்மா, விட்டு போகாதம்மா, நான் கொஞ்சாம தீராதம்மா. ஆமா மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதையா, அது உக்காந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா.
கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் இனி நான் காண நாளாகுமோ. கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் இனி நான் காண நாளாகுமோ. திருநாளும் தானே வரும் மனச்சேதி தேனே வரும் வரும்போது வேளை வரும் அது வந்தா மாலை வரும் அடனானோவ போலதான் அதை கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேனே நன்னாளத்தான். ஆமா மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதையா. அது ஏன் தான் புரியலையே. அத நான் தான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னால இந்நேரம் உண்டானது. தன்னன தனனனனா, தானா தனன தனனனனா, தன தனன தனனனனா, தானா தனனனனனா. இப்போ நம்ம பார்க்க போற செக்மெண்ட் காஃபி வித் கவிஞர். இந்த செக்மெண்ட்ல இன்றைய இளைஞர்கள் என்றும் இளமையா இருக்கிற நம்ம கவிஞர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்க போறாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ வெரி ஃபிலிமில் வந்து இச்சி இச்சி தான் சாங் எழுதிருக்கீங்க. அது யார் நினச்சி எழுதுறீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஏடா கூடமாக கேட்பீங்கன்னு. நான் கதாநாயகன் யாரை நினச்சி பாடுறானோ அதைத்தான் நான் நினைக்க முடியும். என்னுடைய ஓன் மிம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அதில் ஒன்றும் இல்லை. அதனால் எந்த பாட்டுமே அப்படி தான். சினிமாவில் ஒரு பாட்டு நான் கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லை காட்சியோ என்ன உணர்வில் இருக்கிறாங்களோ அந்த உணர்வை நம்ம உள்வாங்கி எழுதுகிறோம், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இளைய தலைமுறைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுமே அந்த வார்த்தையை போட்டேன், அவ்வளோதான். ஐயா வணக்கம். அந்த காலத்து பாடல்கள்லாம் இப்போ ரீமேக் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டுகளை. அதில் வந்து சரணத்தில் ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? சரணத்தில் மாற்றம் பண்ணுறதை சுத்த அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த காலத்து பாட்டை ரீமிக்ஸ் பண்ணுறதும் இன்னும் தப்பு. என்ன பண்ணால் அது வந்து இவங்களுடைய கற்பனை பஞ்சத்தை தான் காட்டுறது. என்னுடைய பாட்டு ரீமேக் ஆகியிருக்கு, ரஹ்மானே பண்ணியிருக்கான். தொட்டால் பூமலர் நான் மறுக்கலை. பட் தொட்டால் பூமலர் ரஹ்மான் ஒரு ரீமேக் பண்ணதை அதை மியூசிக் பண்ண விஸ்வநாதனும் பாராட்டியிருக்காரு. அதில் நடித்த சரோஜாதேவியும் பாராட்டியிருக்காங்க. அது மாதிரி ரேராக ஒரு வரி கூட மாற்றாமல் தான் பண்ணான், வேறு ராகத்தில். சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த நியூவில் அந்த பாட்டு வந்தோடனே அந்த பாட்டு ஹிட்டாகி போச்சு. உடனே அது மாதிரி தங்கப்பதக்கத்தின் மேலே இப்படி ஒவ்வொன்றா பண்ணுவாங்க. இப்போ அது ஓஞ்சி போச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து வியாபார ரீதியாக அவங்களுக்கு வெற்றி தந்தால் ஓகே, பட் அது பாராட்டக்கூடிய காரியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச மச்சி ஓப்பன் த பாட்டில். அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் எங்கிருந்து வருது? ஒரு காலத்தில் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாட்டில். அதான்
ஹாலிவுட் vs பாலிவுட் செக்மெண்ட்ல நம்ம கவிஞரை வந்து சந்திக்க போற செலிபிரிட்டி யாருன்னா ரொம்பவே ஒரு பாப்புலரான பர்சன். பாப்புலர்னா பட்டி தொட்டி அளவுக்கு எல்லாரும் பாப்புலர் ஆவாங்க. ஆனா இட்லி வரைக்கும் பாப்புலர் ஆகுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இதை விட முக்கியமான விஷயம், இவங்களுக்கு கோயிலே கட்டியிருக்காங்க. நீங்க யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. அழகிய தமிழ் மருமகள் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஹர். இவளொரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர் கொடி இடையில் நடையில் இறைவன் வரை. வாங்க, வெரி ஹாப்பி டு மீட் யூ. சார் காட் பிளஸ் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிரேட்டஸ்ட் ப்ளஷர். நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுறது? இல்லை, இன்டர்வியூ பண்ணுறத விட உங்களை பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இது கேட்கணும் அது கேட்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா ஒரு சின்ன பயத்துல ஒரு தயக்கத்துல கேட்காம இருப்போம். நான் எவ்வளோ சாங் உங்களுக்கு எழுதியிருக்கேன் முதல் படத்துல இருந்து. ஆமாம், தர்மத்தின் தலைவன், தென்மதுரை வைகை நதி, ஆமாங்க, அப்புறம் வருஷம் 16 எல்லாம் ஆல் சாங்ஸு. ஆல் சாங். அப்புறம் சின்ன தம்பி, ரிக்ஷா மாமா, வாசுப்படம் பூரை, நடிகன் எல்லாமே நிறைய அம்மா வந்தாச்சு. ஆமாங்க. நான் ஒரு கால்குலேட் பண்ணேன், என்ன ஏகப்பட்ட பாட்டுகள். அதில் என்ன ஒய் ஐ எம் மென்ஷனிங் நாட் டு என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்காக இல்லை, அது நீங்கள் ஆக்ட் பண்ணதுனாலே அந்த சாங்கை மேட் ஹவ் பிகம் பாப்புலர். கண்டிப்பாக. இல்லை ஒரு ஊட்டியில் ஒரு சோலோ சாங் வரும், நடிகன்லேயே ஏதோ ஒன்றில் பிரம்மால இவள் ஒரு பிரம்மா. ஆமாங்க. இல்லை, யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ எலக்ட்ரிஃபைடு மீ அவுட் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அது என்னன்னா நீங்க எழுதும்போது எங்க சினிமாவில் வந்து நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கும் உங்க சாங்ஸ்ல. அப்படி அர்த்தம் இல்லை, பட் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா யுவர் வெல் வெர்ஸ்ட் வித் தமிழ். இங்கே பிறந்து வளர்ந்து தமிழ் பேசுகிறவங்களை விட அழகாக பேசுகிறீங்க. அது எப்படி? அது பழகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பழகிடுச்சுங்க. இந்த அழகரம் இருக்குது பார்த்தீங்களா? அது இங்கே இருக்கிறவங்களுக்கு சரியாக வராது. ரொம்ப அதான் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இல்லை, இன்ஃபேக்ட் நான் தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மோர் தென் 15,000 சாங்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க. செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக நீங்கள் கிட்டத்தட்ட மோர் தென் 80 ஃபிலிம்ஸ். அதே மாதிரி வந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு மோர் தென் 65. புரட்சி தலைவர்லாம் மென்ஷன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. ஆமா. சோ அந்த மாதிரி வந்து எல்லா that is the influence of the politics. இல்லைங்க, that's influence of cinema. சினிமா தமிழ்நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுதாங்க. அவங்க ரெண்டு பேர் தெரியலன்னா அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எழுதுனதுக்கும் தென்மதுரை வைகை நதி தென்மதுரை, அதுக்கப்புறம் வந்து பூ பூக்கும் மாசம் தை மாசம், அது எல்லாமே இப்போ ரீசெண்டா வந்து ஒஸ்தி வரைக்கும் வெடி எல்லாமே. அது எப்படி? இல்ல அது எப்படின்னா, ரஹ்மான் கிட்ட அடின்னு அடிச்சேன் ஏகப்பட்ட பாட்டு. அதெல்லாம் தான் செம ஹிட்டு. முஸ்தாஃபா, முக்காபலா, மரியா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு போகிறான். ஏன்னா அவன் ஃபாதர் சேகர் காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இப்போ ராஜா காலத்துலலாம் பாட்டுகள்லாம் மெலடியாக இருந்தது. இருந்தால் கூட நான் சிக்கு புக்கு ரயில் எழுத ஆரம்பித்ததுலேருந்து அந்த ட்ரெண்டு வந்துடுது. அதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ அன்றைக்கி ஓடின்னு இருக்க ஒரு படம் ஜுராசிக் பார்க், உடனே அதை தூக்கி சரணத்தில் வைக்கிறது முக்காபலாவில். முக்காபலாவே ஒரு ஹிந்தி ப்ரோக்ராமில் வந்துட்டு இருந்தோம் இல்லையா? அது என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை முகாபலா? இஸ் காம்படிஷன். முகாபலா காம்படிஷனா? அது நமக்கு அர்த்தமே தெரியாது. சவுண்ட் அவன் டியூன் போட்ட உடனே முக்காபலான்னு போட்டான் காதலானில். அது பயங்கர ஹிட் ஆகி போச்சு. ஐ ஆம் ஒரேஷியஸ் ரீடர். அப்டேட்டாக பண்ணிக்கணும் அதை. எல்லாமே ஓகே, யூஆர் அ வெரஷியஸ் ரீடர் எல்லாமே. ஆனால் இந்த சாங்குக்கும் ஒரு மெசேஜ் கிவேனா நீங்கள் வந்து அழகிய தமிழ் மகன்ல ஒரு அழகான பாட்டு வரை எழுதிருக்கீங்க, உன்னால் முடியும் தோழா. ஆமா, எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா புகழும் இறைவனுக்கே. அதுக்கப்புறம் வந்து முன்னால் போடா உன்னால் முடியும் தோழான ஒரு சாங் எழுதிருக்கீங்க. ஸோ ஒரு மெசேஜ் கிவிங் சாங் நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. இருக்கு. ஆனா கொஞ்சம் இந்த இடத்துல என்னன்னா, அந்த மெசேஜ் கொடுத்த ஹீரோ அது ஒரு யூத் லெவலில் தான். பட் அது 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 பெரிய மெசேஜாக வரணும்னா ஆக்டருக்கும் கொஞ்சம் ஒரு சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஆக்டராக இருக்கணும். இல்ல, பட் ஹவ் இட் ஹெல்ப்ஸ். ஏன்னா ஒரு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய லிரிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு கிரியேஷன் கொடுக்குது பாருங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் இருந்தாலும் யூனோ அந்த விஜய் வந்து அந்த சாங் பாடிட்டு வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க அந்த சாங். ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய ரிங் டோன் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வச்சிருக்காங்க. பட் உண்மையில நீங்க வந்து அந்த உன்னால் முடியும் தம்பியை பத்தி சொல்லிட்டு இல்லையே, மச்சா ஓபன் தி பாட்டில், அந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் எங்க இருந்து வருது? ஒரு காலத்துல நான் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன் பாட்டில். ஐ லெஃப்ட் இட்
ஓகே ஐ வாஸ் அ பூசர் ஃபார் 20 years. ஓ ஓ ஓ தென் ஒரு சீசனில் விட்டது. ஓகே அதெல்லாம் ஒரு சீசன்லாம். அவ்வளோதான் சீசன். அந்த காலத்தில் எல்லாருமே நாங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அதில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆக்சுவலி 1977 உங்கள் ஃபஸ்ட்டு டைரக்டர் 3 படம் நான் டைலாக் எழுதி முத்துராமன் பண்ணியிருக்கார். ஓகே அது மாதிரி ஒரு படம் வந்து மாடர்ன் தியேட்டர் சேலத்தில் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே பூஜைக்கு மட்டும் நான் போயிருந்தேன். நைட் புறப்பட போகிறேன். எல்லாம் நான் புறப்படுறச்சே நான் இந்த இன்னும் சம் ஃப்ரெண்ட்ஸ் வி ஹேட் ஓப்பன் த ஸ்காட்ச். முத்துராமன் என்ன பண்ணார், என்னென்ன நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கண்ணதாசனும் நீங்களும் இதே வேலையாக இருக்கா, அவர் உடம்பு கெடுத்துக்கிட்டார் நீங்களும் அப்படி இப்படின்னார். அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன் முத்துராமன்கிட்ட, நீங்கள் என்னன்னு அப்புறம் அவர் கேளுங்க, அவர் சொல்லுவார். ஓகே இது செஞ்சால் நான் விட்டுருவேன் அப்படின்னேன். உடனே டிட் இட். உடனே அவர் தலையில் சத்தியம் வச்சு இனிமேல் குடிக்க மாட்டேன்னு விட்டேன். ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். என்னுடைய ஃபஸ்ட்டு சாங் வந்து 1958 சுசீலா பாண்டது. மாசு படத்தில் ஒரு பாட்டு வந்து சிவாஜி ரொம்ப கோவம் வந்து நம்மளை திட்டினாப்புல, இந்த சின்ன ராசாவே என்ன சித்தரம்பு கிடைக்குதுன்னு வாழ்க்கை ஆமாங்க நாட்டையே நீ தாண்டா பாட்டு எழுதி கெடுக்கிறேன்னு வரும். என்னுடைய ஃபஸ்ட்டு சாங் வந்து 1958 சுசீலா பாண்டது. பி சுசீலா. நம்ம வாசு படத்தில் ஒரு பாட்டு வந்து சிவாஜி ரொம்ப கோவம் வந்து நம்மளை திட்டினாப்புல. சிவாஜி எனக்கு அவருடைய பிகினிங் டேஸ்லாம் தெரியும். என்னோட ஒரு 3 வயசு தான் பெரியவர். இந்த சின்ன ராசாவே என்ன சித்தரம்பு கிடைக்குதுன்னு வாழ்க்கை இல்லை, நாட்டையே நீ தாண்டா பாட்டு எழுதி கெடுக்கிறேன்னு வரும். இது என்ன பெரிய அப்புறம் அவர் படித்த பாட்டினுடைய வல்கர் அவரும் 10 மணிக்கு நான் எழுதின டூயட்டெல்லாம் சொல்லி இப்போ அதெல்லாம் வல்கராக இருந்தால் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு கிரெடிட் நான் என்ன அக்செப்ட் பண்ணலாம்னா, ஐ வாட்ச் த டைம். ரெண்டாவது நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, இன்னைக்கு டைப் ஆஃப் மியூசிக் மாதிரி இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. நீங்கள் அந்த ரித்தம் தான் ஸ்டூடெண்ட்ஸில் த ரித்தம் பிளேஸ் ஆன் தர் நர்வ்ஸ். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. இல்லை அதான் சொன்னேன், அந்த அந்த காமன் மேன் லாங்குவேஜ். இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காகவே தமிழ் பேசும்போது கூட நம்ம வந்து கவிதை போல தமிழ் பேசுறது இல்லை. அந்த காலத்தில் வந்து படத்தோட டயலாக்ஸும் அந்த மாதிரி இருந்தது. கரெக்டாக சொன்னீங்கன்னா ரீசன் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. இதை தான் நான் சொன்னேன். இப்போ குஷ்புவும் ஒரு ஹீரோவும் நல்ல செந்தமிழ் டைலாக் பேசுகிறாங்க. கண்ணே உன்னை பிரிந்திருந்து என்னை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நாடுகள், அப்போ டூயட் வருதுன்னு வைங்க. அந்த அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி லிரிக் இருக்கணும். கண்டிப்பாக. இவன் ஹாய் அப்படின்னு ஒரு பப்பில் பார்க்குறான், ஐ லவ் யூன்னு, தென் சாங் ஸ்டார்ட்ஸ். அப்போ போய் நம்ம செந்தமிழ போவாமா ஒரு வாரம்னு எழுதினா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. இல்லை பட் ஏன்னா சின்ன தம்பியில குயில பிடிச்சி குண்டில் அடிச்சு அந்த பாட்டு வந்து ஒவ்வொரு வரி, ஏன்னா அந்த ஷூட்டிங் பண்ணும்போது உண்மையை சொன்னாக்க அந்த ஷூட்டிங் பண்ணும்போது அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிச்சா வாசு இங்கே ஊரில் இல்லை, அவங்க எங்கேயோ வெளியில் ஷூட்டிங்கில் இருந்து. இல்லை பட் அந்த சாங் வந்து ஷூட் பண்ணும்போது யூனிட் அத்தனை பேருக்கும் தமிழ் தெரியும், எனக்கு மட்டும் தமிழ் தெரியாது. ஆமாங்க, அந்த நேரத்தில் தமிழ் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்து நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த லிரிக்ஸ் கேட்கும் போது ஒவ்வொரு வரியில வந்து அந்த வலி, அந்த என்ன அந்த சிச்சுவேஷன் இருந்ததோ அந்த சாங்குக்கு, கழுத்துல தாலி கட்டி இருக்கும், இவரே போய் புருஷனை போய் நீ வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு புது மாப்பிள்ளை பார்த்துட்டு வா நான் சொல்றாங்க, அந்த வலியில அவன் பாடுறான். ஸோ அந்த ஹீரோ அந்த பாட்டு பாடும்போது, ஏன்னா அந்த சாங்க்கு எண்ட்ல தான் நான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இவர் தான் என் கணவர் நான் சொல்றேன். எவ்ரிபடி வாஸ் கிரைங். ஏன்னா தியேட்டர்லேருந்து வெளியில் வரும்போது அந்த பாட்டு வந்து எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஏன் இப்படி வலி இருக்குன்னா, அந்த இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் புரியும் போது, மீனிங்ஸ் எல்லாம் தெரியும் போது, ஐயோ இவ்வளோ வலி இருக்கு அந்த பாட்டில். பட் உண்மையில் சார் ஒவ்வொரு சாங் எழுதும்போது அந்த இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் சாங் இருக்கட்டும், அல்லது ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கட்டும், இல்லை நம்ம சொல்கிறத வந்து லோக்கல் லாங்குவேஜ் சாங் இருக்கட்டும், அது எல்லாமே இன்னர் ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள இருக்க. நிச்சயமாக அந்த வலி இருக்கணும், அந்த வேதனை இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அந்த காதல் இருக்கணும், அந்த காமம் இருக்கணும், அது எல்லாம் இருக்கணும். அப்போதானே அது வெளியில் வரும். 100% கரெக்ட். ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு ஒரு கமாண்ட் மியூசிக் டைரக்டர் மேலே இருக்கணும். ஓகே. இல்லைன்னா நம்ம நினச்ச லிரிக் வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். பட் டியூனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ், டியூனுக்கு ஏற்றினா டியூன் என்ன பெரிய பைபிளாக மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு. இல்லை கண்டிப்பாக. இல்லை நான் அவ்வளோ தடவை இப்போ ராஜா விஸ்வநாத் சார்கிட்டலாம், ராஜா இன்னைக்கு உள்ள அத்தனை மியூசிக் டைரக்டரும் தே நோ மீ, ஐ எம் வெரி சீனியர் டு தம். இப்போ நான் அது மாதிரி ரகுமான் கிட்ட எத்தனையோ பாட்டெலாம் மாற்றிருக்கேன். அண்ட் நம்ம நிறையா பாட்டு எழுதி எம்ஜிஆர் சிவாஜிக்கெல்லாம் இது ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறதுனால ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும்.
ரெண்டாவது அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க, லிரிக் ரைட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஈவன் அந்த ஃப்ரம் த ஹாட் ட்ரிங்க்ஸ் டு எனிதிங். ரைட். பட் இப்போ நீங்க வந்து இப்போ lyrics அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லைய பாட்டெல்லாம் எப்படி வர முடியும் இல்லைன்னா மன்னன்ல கண்டிப்பா கோயிலெல்லாம் செதுக்கி வச்சிருக்கான் அந்த பாட்டை. கண்டிப்பாக. அதுவும் அந்த சாங் பண்ணும்போது கரெக்டா அந்த சாங் எடுத்துட்டு இருக்கோம் நாங்க. சிவாஜி கார்டன்ஸ்ல எங்களுக்கு நியூஸ் வந்தது வாசு சாருடைய அம்மா இறந்துட்டாங்கன்னா. ஸோ ஐ திங்க் அது எங்கே ஒரு கார்மிக் கனெக்ஷன் எங்கே வந்ததுன்னா தெரியல. ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே தன் தாய் வந்து ஒரு தெய்வம் போல் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ கரெக்ட் தெரியும் அந்த அம்மா கமலாம்பாள். பட் நான் என்ன தெரியும்னு ஆசைப்படுறேன்னா, ஏன்னா அந்த பக்கம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. நாங்க வந்து ஸ்க்ரீன்ல தான் இருக்கோம். கணவர் டைரக்டரா இருக்கிறதுனால அந்த ஒரு ஏரியா மட்டும் தான் தெரியும். நான் தவிர பெரிய காம்ப்ளிமெண்ட்ஸே நான் அசந்த படம் உங்க கணவர் உள்ளத்தை எழுதித்தாதான். உள்ளத்தை அன்னைக்கு கூட சில்பி கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் தான் மியூசிக் சூப்பர். நான் 10 தடவை பார்த்துருந்தேன். அதுவும் மேட்டுப்படியும். ஆமாங்க. அது ஏன் சிரிக்கிறோம் எதுக்கு? பியூட்டிஃபுல். அது ரொம்ப காமெடி ஆஃப் எரர்ஸ் இருக்கு. அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இந்த ரூம்ல இருந்து ஒருத்தர் வருது, அந்த ரூம்ல இருந்து ஒருத்தர் வருது. அது ஒண்ணும் இல்லைங்க, கோயம்புத்தூர் கொசும்பு உள்ளுக்குள்ள இருக்கும். கோயம்புத்தூர் கொசும்பு உள்ளுக்குள்ள இருக்கும். இல்ல மணிவண்ணன் காலத்துல தெரியும் எனக்கு. ஆமாங்க. ஸோ பட் இப்போ நீங்க லிரிக்ஸ் எழுதும்போது அவங்க ஹீரோஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் இமேஜ் பூஸ்டிங் லிரிக்ஸ் இருக்கணும்னா சில பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அப்படி எழுதும்போது ஹீரோஸ்க்கு ஏற்ற மாதிரி மனசுல வச்சுட்டு எழுதுவீங்களா? ஸோ சாரி டு சே, இந்த காலத்து ஹீரோலாம் they are least interested in songs. அப்படிங்களா? ஐ ரியலி தாட் ப்ராபபிலி டைரக்டர் சைடுல இருந்து உங்களுக்கு வருதோ அந்த பூஸ்டிங் வேணும். அதெல்லாம் நானும் மியூசிக் டைரக்டரும் பண்றதே தவிர லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட். என்ன பாட்டுன்னே தெரியாது. ஒரு தடவை நான் ரஜினி கிட்ட ஒரு 10-15 படம் ரஜினி படம் சொன்னேன். அதெல்லாம் நீங்க எழுதினதான். ஏன்னா அவன் சொல்றேன் நான் பிஸியாக அப்படியே அலைஞ்சேன். யாரு என்ன பாட்டுன்னே தெரியாது. நீங்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் தான் நம்ம சிவாஜிக்கெல்லாம் எழுதுகிறப்ப பாட்டை கேட்குறதுக்கு வந்து உட்காந்துருவார். எம்ஜிஆர் எல்லாரும் இவங்க யாருமே அது கிட்ட வரதே இல்லை. இப்போ ரெண்டாவது வர முடியாததுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். ஆல் தீஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ரெக்கார்ட் த சாங் ஒன்லி இன் மிட் நைட். அது ஒன்று இருக்கு. அப்போ நானே போகிறது இல்லையா? இந்த லிரிக் ரைட்டர் இல்லாமல் ரெக்கார்டிங்கே நடக்காது. ஆமாங்க. நான் எங்கே யுவன் சங்கர் ராஜாவை பார்த்து 10 வருஷம் ஆகுது, ஆனால் அவன் படமுறை பாட்டு எழுதிருக்கேன். எப்படி எழுதிட்டுருக்கேன்? அதான் இப்போல்லாம் வந்து எல்லாமே மெயில்ஸ் இருக்கு. இங்க மட்டும் எழுதி கொடுத்துட்டாக்கா வாய்ஸ் ரெக்கார்டிங் கேக்குறீங்களா? இந்த ஒரு நாள் முடியும் தம்பி பாட்டு. ஆமாங்க. அவன் டியூன் அங்கேருந்து சொல்கிறான் எனக்கு ஃபோனில், ரஹ்மான். நான் இங்கே எழுத இங்கே சுப்பராய நகரில் அவன் வீட்டில் ரெக்கார்டிங் நடக்கிறது. அப்படி வந்த பாட்டு தான் வரலாம். பட் இந்த ட்ரெண்ட் நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூட ஹெல்த்தியா இல்லை. என்ன வியூவர்ஸ், வாலி ஆயிரம் நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல வாலி சாரோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஷினி. நன்றி, வணக்கம். ஆறாறு எடுத்துட்டு படங்களே பார்க்க முடியாது. அந்த படத்துக்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சொல்ல முடியாது. நிறைய படங்கள். So sorry to disagree with you.
ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த் தொலைக்காட்சியின் வாலி ஆயிரம் நிகழ்ச்சி. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க. பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்மேகம் சிவந்த வானம் எங்கும் மிதக்க. வசந்தம் வரும் காலம், விழியில் வண்ண கோலம். கூக்கு குக்கு கூக்கு குக்கு சத்தம் கொண்டு சந்தம் கண்டு பாட்டு பாடு குயிலே. இப்படி நம்மளுடைய வாலி சாருடைய லைப்ரரியில எத்தனை அழகான பாடல்கள். அப்படி ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. பொங்கலு வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கலு வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட, சிந்து கவிகள் குயில்கள் பாட. புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கலு வைக்க மஞ்சள ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. அதற்கொரு
முடியும் தம்பி பாட்டு. ஆமாங்க. அவன் டியூன் அங்கேருந்து சொல்கிறான் எனக்கு ஃபோனில், ரஹ்மான். நான் இங்கே எழுத இங்கே சுப்பராய நகரில் அவன் வீட்டில் ரெக்கார்டிங் நடக்கிறது. அப்படி வந்த பாட்டு தான் வரலாம். பட் இந்த ட்ரெண்ட் நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வெல்த்தி சிச்சுவேஷனால தான், நாட் ஹெல்த்தி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் நமக்கு வந்து ஐ மேக் மணி அவுட் ஆஃப் இட்டே தவிர அது வந்து கரெக்ட் ரூட் இல்லை. நீங்கள் சில சமாச்சாரம்லாம் சொன்னால் நீங்கள் அசந்தப்படுவீங்க. ஐ ரோட் மௌனராகம், இதெல்லாம் ஆல் சாங்ஸ் வித் ராஜா. மௌனராகம், அக்னி நட்சத்திரம், தளபதி, சத்ரியன், இதயத்தை திருடாதே, so many movies of மணிரத்னம் வித் இளையராஜா. நாங்கள் ரூமுக்குள்ளே டியூன் போட்டுருவோம், வெளியே வந்தால் தான் என்ன பாட்டுன்னே மணிரத்னத்துக்கு தெரியும். இந்த ராஜாவா நானும் நான் கூட சொல்லுவேன், டைரக்டரை அவர்கிட்ட காட்டலாம்னு. அவங்க டைரக்டர்ஸ்க்கு வந்து உங்க எல்லாரும் மேல அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த ரூம்ல இருந்து அதெல்லாம் வெளியில ஒண்ணும் வரும்போது கிடையாது. ஒரு உள்ளே விடல, அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க. பட் அப்படி இல்ல. பட் ஏன்னா ஒரு டைரக்டர் உள்ள விடல, பட் நீங்க ரெண்டு பேரும் வெளியில வரும்போது டெஃபினெட்லி ஒரு இட்ஸ் ஈக்குவல் டு கோல்ட். அந்த தங்க இல்ல அப்படி அர்த்தம் இல்ல, தட்ஸ் நாட் த கரெக்ட் வே. யா டைரக்டர் பட் ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்க முன்னெல்லாம் ரீ ரெக்கார்டிங் டைரக்டர் எல்லாம் பண்ண முடியாது. பட் டைரக்டரோட விஷன் தான் இருக்கும். ஒரு சினிமா சொல்லும்போது ஒரு மியூசிக் இருக்கட்டும், லிரிக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டைரக்டரோட விஷன் தானுங்க. சந்தேகமே இல்லாம அவன் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஆமாங்க. அதாவது ஒரு டைரக்டர் இல்லாம ஒரு ரீல் கூட ரீ ரெக்கார்ட் ஆகாது. நான் சொல்றதெல்லாம் 25 இயர்ஸ் பேக். ஏன்னா டைரக்டர் இந்த இடத்துல சைலண்டாக விட்டுறலாம், மியூசிக் வேணான்னு சொல்லலாம். இந்த இடத்துல சின்ன ஒரு சித்தார் பிளேயர் இருந்தால் போகிறோன்னு சொல்லலாம். நான் கூட ராஜாவை கேட்டேன், என்ன ஒய் டோன்ட் யூ என்டர்டெயின் தீஸ் டைரக்டர்ஸ்னு. அது ராஜா சொன்ன ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல இன்னது வேணும்னு அவங்க யாராவது சொல்லி நான் மறுத்திருந்தால் நீங்கள் என் பேரில் கோச்சிக்கோங்க, யாரும் ஒன்றும் சொல்கிறதில்ல, சும்மா இருக்காங்க, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ராஜா சார் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா 6 எடுத்துட்டு படங்களே பார்க்க முடியாது. அந்த அந்த படத்துக்கு வந்து லைஃப் கொடுத்தது வந்து ராஜா சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்படி சொல்ல முடியாது. இல்ல நிறைய படங்கள். சோ சாரி டு டிஸ்அக்ரி வித் யூ. என்ன படம் எடுத்து அதுக்கு தானே மியூசிக். அதாவது மியூசிக்னால அந்த படம் ஓடுவங்களா? இல்ல சில சாங்ஸ்னால ஓடிச்சுன்னு சொல்லுங்க. ஸ்கிரிப்ட் ஆஃப் கோர்ஸ் ஸ்கிரிப்ட் பிளேஸ் a major role. இப்போ நீங்க எனி ஃபிலிம் ரீ ரெக்கார்டிங் வந்து ஹெல்ப் பண்றதுங்கறத நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களே. பட் எவ்வளோ ஃபிலிம் வித் லெஸ் ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமான படமெல்லாம் வந்து. இல்ல ராஜா சாரோட பெரிய ப்ளஸ் தானே, சைலன்ஸ்ல போகும், எங்கே தூக்குன்னு அப்படியே பார்த்துட்டு குப்புன்னு ஒரு நெஞ்சில ஒரு குத்துற மாதிரி ஒரு மியூசிக் அது வரும். மியூசிக் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் வரும். பட் நீங்க ஒன்று வச்சுக்கோங்க, சினிமாவில் எதுவுமே தட் cannot be a one man show. No, it's not, definitely not a one man show. கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு பாட்டு இருக்கு, நான் பிரமாமா எழுதலாம், அவர் மியூசிக் டைரக்டர் பிரமாமா டியூன் பண்ணலாம், சிங்கர் பிரமாமா பாடலாம், டைரக்டர் பிரமாமா பிக்சரைஸ் பண்ணலாம், பெர்ஃபார்மருடைய கண்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அதில் இது அத்தனை பேரும் சேர்ந்தால்தான் அந்த பாட்டு ஹிட் ஆகும். பாட்டு ஹிட் ஆகிட்டு உடனே நானே எல்லா கிரெடிட் எடுத்துக்கிறேங்கிறதெல்லாம் அது கரெக்ட் இல்லை. இல்லை, சினிமா வந்து இட்ஸ் டீம் ஒர்க் தான். அது வந்து இல்லை, டீம் ஒர்க்காக இருந்தால் கூட இதெல்லாம் வேணும். கண்டிப்பாக. இப்போ நீங்க சொல்லணும், நீங்க அடுத்தது என்ன எழுதுறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். முன்பே வா என் அன்பே, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்த்தீங்களா, ரொம்ப நாளா எனக்கு அவருக்கு வந்து இன் பிட்வீன் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அந்த சாங் குடும்பம் இல்ல அந்த சண்டைகள் வரும்போது இந்த சாங் தான் எங்களுக்கு மேக் பண்ணி வைக்கும். அப்ப எனக்கு ராயல்டி தரணும். இப்போ நீங்க சொல்லணும், நீங்க அடுத்தது என்ன எழுதுறீங்க? நிறைய டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ். பட் மாசத்துல ஒரு 4 படம் 5 படம் எழுதுவோம். பட் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும், இதுதான் என்னோட ஃபேவரட் ஜானர். அப்படி சொல்லும்போது உங்களுடைய ஒரு ஃபேவரட் ஜானர் என்ன? அதெல்லாம் கிடையாது கிடையாது. So you just நான் வந்து ரொம்ப மோசமான வல்கர் சாங் எழுதியிருக்கிறேன். ரிமார்க்கபிள் பெரிய பொயட்டிக் சாங்ஸ் எல்லாம் சிவாஜி பத்மினி டான்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் பிரம்மாண்டம் எழுதியிருக்கிறேன். நான் என்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் வேலையே இல்லைன்னு கொள்கை உள்ளவன்.
யூ ஆர் த ப்ரொடியூசர். நீங்கள் ஒரு படம் எடுக்க நான் வந்து பாட்டு எழுதுவேன், நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு அதை எழுதுவேன். ஆனால் என்ன நோட் பண்ணேன்னா எப்படியாவது ஹிட் ஆகணும். அதுதான் என்னுடைய மெயின் மோட்டோ. இப்போ ரீசெண்டாவே வந்து நமக்கு வந்து அந்த மாரல் பாலிசிங் மஷ்ரூமிங் ஆயிட்டு இருக்கு இங்கே அங்கே எல்லாரும் வந்து. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கமல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஐ ஹவ் ஆக்டட் 4 மூவிஸ். பாலச்சந்தர் படமே நான் வந்து பொய்க்கால் கோரையில் 13,000 அடி நான் தான் வருவேன். பார்த்தால பரவசத்துலேயும் பெரிய ரோல் பண்ணேன், ஏராமலையும் பெரிய ரோல் பண்ணேன். இந்த கமல் படம் சத்யாவில் ஒரு உமா கான் ஒரு லேடி நார்த் இந்தியாவில் டான்ஸ், ராஜா மியூசிக் தான். நீங்கள் ஆடுங்கன்ட்டான் கமல். சரி நான் ஆடுறேன்னா உடனே வரிசையாக எல்லாரும் திட்டு, உனக்கு அறிவு இருக்காது, நீ ஒரு கவிஞனாக இருந்து ஒரு பொம்பளையோட ஆடுறேன்னா. சி யூ மைட் நோட் டு சம் எக்ஸ்டென்ட் ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட் எல்லாம் ஒன்று தான். நிஷ்காமிய கர்மம். எனக்கு என்ன வந்து நான் அங்கே வாலியே இல்லைங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்டு கமல் நான் ஆடுங்கிறான், ஆடிட்டு போகிறேன். அதில் என்ன வந்து நீங்கள் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை நாட் தட். அந்த காலம் ப்ராபப்ளி அவ்வளோ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, என்னுடைய சொந்த கருத்து இல்லை. நான் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்கள் வந்து thousandsல சாங்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்படி சொல்லும்போது உங்ககிட்ட கேட்குறது தப்பாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய டாப் 5 சாங்ஸ் அப்படி கேட்டோம்னா அது என்ன இருக்கும்? இப்போ எனக்கு பிடிச்சதுன்னா ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் சீன் படவட்டி, எம்ஜிஆர் மூவி. அது அவங்க ஹஸ்பண்டை கேளுங்க, அவர் சொல்லிடுவார். அவர் சொல்லிட்டு உடனே சொல்கிறார், பியூட்டிஃபுல் சாங் அபவுட் த ஃபிஷர்மேன். தரைமேல் பறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் ஒரு சாங் இருக்கு. தட் இஸ் எனக்கு இஷ்டமான பாட்டு. இன்னொரு சாங் வந்து எம்ஜிஆர் படம், எம்ஜிஆர் கேஆர் விஜய் ஆக்ட் பண்ணது, அது பணம் படைத்தவன். அதில் வந்து ஒரு பாட்டு இருப்பேன், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். யாரும் தன்னுடைய உயிர் பிரியறதை யாரும் பார்க்க முடியுமா? ஆனால் நான் பார்க்குறேன். நான் வென் மை லவர் கோஸ். நாம் வந்து சிச்சுவேஷனுக்கு டு த அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர் அந்த டைரக்டர் நம்ம எழுதுகிறோம். பட் நம்மளே ஒரு பிரமாதமாக ஒரு லிரிக் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குறதுனால இந்த மாதிரி ஃபியூ லைன்ஸை தான் சொல்லலாம். பட் ஃபுல் சாங் ரொம்ப எனக்கு ரொம்ப திருப்தியான பாட்டு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, ஒரு மதர்கிட்ட உள்ள சமாச்சாரங்கள்லாம். அதை விட ரஹ்மான் மியூசிக்கில் காலையிலே தினம் கண்வழி திறந்ததும் நியூவில் வரும், காலையிலே தினம் கண்வழி திறந்ததும் நான் கைதோடும் தேவதை அம்மா. மியூசிக்கும் நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல் சாங் அது. இப்போ வந்து நிறைய லிரிக்ஸிஸ்ட் ஆர் யூ மீட் கிரியேட்டர்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வி டிரைவ் தி சோர்ஸ் ஃப்ரம் த நேச்சர். அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அவங்க அப்படி சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்லாமா? இல்லை, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாதா? அதெல்லாம் போய் அது எப்படி முடியாது? அப்போ நான் வந்து லிரிக்ஸ் எழுதுறதுக்கு நான் வேற ஊருக்கு போனேன், இல்லை நான் கதை எழுதுறதுக்கு இந்த ஊருக்கு அதெல்லாம் சும்மா அம்பக் ஹாலிடே தானே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தமிழ் சினிமாவில் கண்ணாசனம் நானும் நாங்கள் பெரட்டி போடாத படமே கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் பேனாவே கிடையாது. வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு எழுதுறதுக்கு லெட்டர் எழுத ஒரு பேனா வச்சுருப்பேன், வீட்டில் பாட்டு எழுதுறதே கிடையாது. நீங்கள் ராஜா படத்தில் அத்தனை பாட்டும் நான் வீட்டில் எழுதினதே கிடையாது, ஸ்பாட்டில் தான். ஃபோன் பண்ணுவேன். அந்த கல்யாணம் ராஜா சார் வர சொன்னார்னா 10 மணிக்கு வருவேன், ரெக்கார்டிங் வில் பி கோயிங் ஆன். 12 மணிக்குள்ளே பாட்டு எழுதி அப்படி போடும். ஐ ரோட் அ பியூட்டிஃபுல் சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது சில்லன்ற ஒரு காதல், ரஹ்மான் மியூசிக்கில், முன்பேவா அன்பே முன்பேவா என் அன்பேவா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். பார்த்தீங்களா என்ன லிரிக் பார்த்தீங்களா அதில்? அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? அது அந்த டியூன் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய காலர் டியூன் ரொம்ப நாள் அதுதான். அப்படி அதை கேளுங்க. அந்த டியூன் வந்து நம்ம இப்போ காலமேட்டர் MF ஹுசைன் அவர் சன் ஒரு படம் எடுத்தான், மீனாட்சி. அந்த படத்தில் அவர் டியூன் அது. ரஹ்மான் தான் மியூசிக். ரஹ்மானுக்கு எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் உண்டு. என்னுடைய உடம்பு சரியில்லைன்றதுக்காக கடப்பா தர்காவில் போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க ரஹ்மான் அம்மா. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். அந்த டியூன் கொடுத்தாங்க, ஹிந்தி டியூன் தான். அதை வச்சு தமிழ் பண்ணோம். அது என்ன சாங் ஆச்சு பாருங்கள். இந்த ஸ்ரேயா கோஷல் பார்க்குற போதெல்லாம் ஷி யூஸ் டு டெல் மீ ஷி காட் அவார்ட் ஃபார் தட் சாங். எனக்கும் சுந்தருக்கும் வந்து ஒன் ஆஃப் அ ஃபேவரட் சாங். ரொம்ப நாளாக எனக்கு அவருக்கு வந்து இன் பிட்வீன் வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அந்த சாங் குடும்பம் எல்லாரும் எப்படி இல்ல அந்த சண்டைகள் வரும்போது இந்த சாங் தான் எங்களுக்கு மேக்கப் பண்ணி வைக்கும். அப்ப எனக்கு ராயல்டி தரணும். அந்த ராயல்டி வந்து நானும் சுந்தர் சேர்ந்து வந்து உங்களுக்கு தரணும். பட் அந்த சாங் தான், இட் வாஸ் such a beautiful song. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிரேட்னஸ் வாட் ஐ ஃபைண்ட் இன் யூ, ஒரு இன்ஹிபிஷன் இல்லை. யூ ஹவ் நெவர் டேக்கன் யுவர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட். புரிஞ்சா? SPM அங்கிள் ஸ்கூல் அது. அதான் இல்லை, அது ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏதோ நானும் நீங்களும் ஒரு 40 வருஷம் பழகின மாதிரி தைரிய ஒரு
ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணீங்க நீங்கள், ஃபார் விச் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இட்ஸ் an honor. நான் வரதுக்கு முன்னாடி இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி வாலி சார் இன்டர்வியூ எடுக்க போறேன். அவர் பயந்துட்டாரு, நீ என்னடி பேச போற? அதான் சொன்னேன், எனக்கே தெரியல என்ன பேச போறேன்னா, ஆனா கொஞ்சம் கேள்விகள் கேட்கணும் நிறைய இருக்கு. இப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ சில கேள்விகள் நான் கேட்க போறேன் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் அவர்கிட்ட. ஸோ anyway, it was So thank you very much. Convey my respects to your husband I will, and sir. my blessings to your children. definitely, sir. Thank Okay, you. nice.
செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். வெல்கம் பேக் டு வாலி ஆயிரம். வாலி சாருடைய லைப்ரரியில எத்தனை அழகான பாடல்கள். அப்படி ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. இந்த நேயர்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. நடந்ததை நான் சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன், உண்மை தான். நான் காலையில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் பாட்டு ராமண்ணா கம்பெனி RR பிக்சரில் எம்ஜிஆர் படம் பாட்டு எழுதிட்டு மத்தியானம் என்ன வேலைன்னு கேட்டேன். நம்ம விஸ்வநாராயண ராமூர்த்தி சேர்ந்துருந்த காலம் அது. ஸோ அவர் என்ன பண்ணார், இது மாதிரி வந்து மத்தியானம் சர்வசுந்தரம் தான் கம்போசிங், அது கண்ணாசன் தான் எழுதுறார். சர்வசுந்தரம் எல்லா பாட்டும் கண்ணாசன் தான், எனக்கு ஏவிஎம்முக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டார் விஸ்வநாதன். நான் பேச்சுலர். ஸோ சாயந்தரம் 5-6 மணிக்கே நான் அப்போல்லாம் லிக்கர் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு சமயக்காரனோட பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா 7 மணிக்கு ஏவிஎம்லேருந்து கார் வருது, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு. ஐயோ என்ன அது? இல்லை செட்டியார் வந்து இந்த பாட்டை வாலியை வச்சு எழுதலாம். இந்த மாதிரி இருக்கேன், நான் எப்படியா வர முடியும்னு மறுத்துட்டு அந்த என்னை கூப்பிட வந்தாலையும் உட்காந்து வச்சு அவனுக்கும் ஊற்றி கொடுத்துட்டேன். அவனை தேடி ஒரு ஆள் கடைசியில் விஸ்வநாதன் நேரம் வந்துட்டார். என்னென்ன இந்த மாதிரினார், நீங்கள் தான் ஒன்றும் இல்லை எனக்கு ப்ரோக்ராம் சொன்னீங்கண்ணே, அதனால் நான் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டேன்னு. நீங்கள் குளிங்கன்னு அவர் என்னை குளிப்பாட்டி குடிக்கலன்னெலாம் மேலே கொட்டி என்னை கூட்டிகிட்டு போகிறார். முதல்ல ஏவிஎம்மில் பாட்டு எழுத போகிறேன், நம்ம நிலைமை இப்படி. செட்டியார் அதான் அவளுக்கு என்ன அழகிய முகம் அந்த பாட்டு அவர் வாசிக்க ஒரு 10 நிமிஷத்தில் எழுதிட்டேன். செட்டியார் வந்து பாட்டை கேட்டார். பாட்டை கேட்டு இந்த ரூமில் என்ன வாசனை அடிக்கிறது, ஊதுவத்தி ஏற்றி வைங்கன்னார். சாதாரணமாக நானும் கண்ணதாசன் ஈவன் தோ வி யூஸ் டு கன்சியூம் லிக்கர், பாட்டு எழுதுகிற தொழில் பண்ணுற இடத்துல அந்த மாதிரியா இன்னும் சூழ்நிலையில் போகமாட்டோம். அது வேறு வழி இல்லாமல் நிகழ்ந்தது அன்றைக்கி. பட் அந்த பாட்டு மறுநாள் நாகேஷை வச்சு பிக்சரைஸ் பண்ண வேண்டிய லெவல். காலையில் ரெக்கார்ட் பண்ணி மத்தியானம் ஷூட்டிங். அது இந்த பாட்டு பெரிய ஹிட்டாகி போய் அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஏவிஎம் ஸ்டூடியோ. அதுக்கப்புறம் நான் 36 படம் ஏவிஎம்மில் எழுதியிருக்கேன். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். அழகு ஒரு மேஜிக் டச், ஆசை ஒரு காதல் ஸ்விட்ச். ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஆயிரம் அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும்.
என்பது முன்னழகு சிறுநடை என்பது பின்னழகு சிற்றிடை என்பது முன்னழகு சிறுநடை என்பது பின்னழகு பூவில் பிறந்தது கண்ணழகு பொன்னில் விளைந்தது பின்னழகு பூவில் பிறந்தது கண்ணழகு பொன்னில் விளைந்தது பின்னழகு லா 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 சார் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆரம்ப காலத்துல நீங்க டிராமாலாம் போட்டுட்டு இருந்த டைம்ல ஸ்ரீரங்கத்தில் ஆமா சார், அப்போ வந்து நிறைய அந்த நடிச்சவங்க பாடினவங்க இதெல்லாம் அவங்க நிறைய பேர் உங்க நண்பர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தவங்க பேச வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? இதுலையா? ஆமா சார். இப்போ என் வயசுக்கு சமமாக இருக்கணும், அப்போ தான் கண்டிப்பா. ரொம்ப பேர் உயிரோடே இருக்க அவங்க மாட்டாங்க. யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா சார்? நோ, ஐ எம் நாட் ஏபிள் டு கெஸ் இட். பார்க்கலாம் சார். லெட் அஸ் see it. காவிய கவிஞரின் ஆரம்பகால நாடகத்திற்கு பின்னணி பாடியவர் பப்பி என்கிற லக்ஷ்மி. இந்த அம்மாவா? கவிஞரோடு தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். என் பேர் பப்பி என்கிற லக்ஷ்மி. எனக்கு வாதி அவர்களை 30 வருஷமாக தெரியும். நாங்கள் எல்லோரும் குடும்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருந்தோம் மேல் சித்திரவீதியில். அவர் ஒரு நாள் என் பாட்டை கேட்டுவிட்டு தன்னுடைய டிராமாவில் நடிக்க வேண்டும் என்று எங்கள் வீட்டிற்கு வந்து சொன்னார். சரி என்று நானும் என் பெற்றோர்களும் சரி என்று சம்மதித்து அழைத்து கொண்டு போனார்கள். முதல் ட்ராமா அம்பியில் தான் என்னுடைய ட்ராமாவுக்கு நான் அவர் ட்ராமாவுக்கு முதல் பாடினேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ராமாவுக்கு மேலே அவர் ட்ராமாவில் நான் பாடியிருக்கேன். அம்பு, தேவர்கால், வாசுதேவ மன்றம், இன்னும் அவர் எங்கெங்கே போட்டாரோ அந்த இடமெல்லாம் நானும் பொன்னுசாமிங்கிற பையனும் மாற்றி பாடியிருக்கோம். பக்கவாத்தியம்லாம் ஸ்டானிஸ்லாஸ் என்பவர் ரயிலில் வேலையாக இருந்தார். அவரும் தபேலாவுக்கு வந்து இன்னொருத்தரும் வாசிச்சுட்டு இருந்தார். கூடிய மட்டும் அவர் மெட்ராஸ் போனப்புறம் அவருக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது. சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஷீ இஸ் அலைவ். ஏன்னா என்னுடைய சமகாலத்தவர்கள் எல்லாம் என் வயசாக இருக்கணும் இல்லையா? நல்லா பாடுவாங்க அவங்க. பட் அவங்க ரெகுலர் சிங்கரில் ஷீ இஸ் அ ஃபேமிலி லேடி. ஒரு நாள் ஏதோ ஒரு நவராத்திரி கொலுவில் பாடினதை கேட்டு நீ நாடகத்துக்கு பாட வரியாமான்னு கேட்டேன். இது வந்து ரவுண்ட் அபவுட் 50 வருஷத்துக்கு முந்தி. அப்போ இந்த அம்மா வந்து பப்பி தான் நான் கூப்பிடுவேன். எனக்கு இப்போ தான் தெரியறது அவங்க ஒரிஜினல் நேம் லக்ஷ்மின்னு. இதை பார்த்து தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க நிகழ்வுகள். இந்த மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கரெக்ட். நாடகத்தில் பாடினாங்க அவங்க. முதல்ல அம்பில் தர்மலிங்கம் என்னுடைய ஃப்ரெண்டு டிஎம்கேல இருந்தார். அவர் ஊரில் ஒரு நாடகம் போட்டேன். அங்கே தான் இந்த பொண்ணை பாட சொன்னேன். அப்புறம் ரொம்ப நல்லா பாடி நிறையா என்னுடைய நாடகத்தெல்லாம் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா பாடுவாங்க. நான் அப்புறம் சினிமாவுக்கு வந்தப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி ஐ டென்ட் சான்ஸ் டு மீட் ஹர். ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் போச்சு. பட் ஐ ஹவ் காட் மை ஓன் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹர். ரொம்ப நல்லா பாடினாங்க, நம்மளோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வளர்ச்சிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். பட் இவங்களை பார்க்குற போது வர நினைவுகள் என்னென்னா ஒரு 2-3 நினைவு வருது. அதை இந்த இடத்துல பதிவு பண்ணோம். இந்த நாடகத்தில் அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம பொன்னுசாமின்னு ஒருத்தன் அவனும் இப்போ உயிரோட இல்லை. அவன் தான் ஹீரோவுக்கு பாடுவான். இந்த அம்மா ஹீரோயினுக்கு பாடுவாங்க. டூயட் 2 பேரும் பாடுவாங்க. என்னுடைய நாடகத்தில் வந்து ஒரு லவ் டூயட்டு, அதை தான் முதல்ல இவங்களை பாட சொன்னேன். அந்த லவ் டூயட்டில் ஹீரோவை ஆக்ட் பண்ணவன் திருச்சி சவுந்தரராஜன் பேர். அவன் தான் எம்ஜிஆர் பீரியடில் சுகாதாரத்துறை மந்திரியாக இருந்த சவுந்தரராஜன். அவங்க அப்பா ராஜகோபால் நாயுடுன்னு ஸ்ரீரங்கம் கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நல்லா அற்புதமாக டைலாக் பேசுவான், நல்லா நடிவான். சமீபத்தில் தான் திருச்சி சவுந்தரராஜன் அமரர் ஆகிட்டார். என் நாடகம் ஹீரோ அவன். இவங்களெல்லாம் வச்சு ஒரு நாடகம் போடுறப்போ ஒரு பர்டிகுலர் நாடகத்தில் ஒரு ஹீரோயின் மதுரையிலேருந்து வரணும். அவங்களுக்கு ஃபீவர் வரல.
அப்போ திருச்சி ஆல் இந்தியா ரேடியோவில் எனக்கு கான்டாக்ட் இருந்தது. அங்கே ரேடியோ நாடகம் நடிக்க வந்த ஒரு சின்ன பொண்ணு 13-14 வயசு இருக்கும். அந்த பொண்ணை கூப்பிட்டு, நீ ஹீரோயினாக நடிச்சுட்டு போமா, நாளைக்கு ரயில் ஏற்றி விட்டுறேன் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு. நான் முன்பின் தெரியாதவன். பட் அங்கே கூட வந்திருந்த ராமநாதன், நடிகை மனோரமாவுடைய கணவர் ராமநாதன் தான் அந்த 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 நாடகத்துக்கு எல்லாம் வந்திருந்தாங்க மெட்ராஸ்லேருந்து, திருச்சி வானொலி நாடகத்துக்கு. ராமநாதன் சொன்னார், வாலி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுமா, நீ இருந்து நடித்து கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அந்த அதில் ஒரு பேத்தா சாங் வரும். அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு தான் நடிச்சது. அந்த பொண்ணு பேர் தர்மான்னு பேர். அந்த பேத்தா சாங் வந்து ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பப்பி தான் பாடினது. அந்த பொண்ணு தான் நம்முடைய மாண்புமிகு கலைஞர் அவர்களுடைய சம்சாரம் ராஜாத்தி அம்மாள். அது மாதிரி நிறைய பேர் நாடகத்தில் வந்தவங்கலாம் வந்திருக்காங்க படத்தில். எதனால் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பெண்ணை பார்க்குற போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த டிவி பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப மகிழ்வாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். இன்றைக்கி வாலின்னு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறதுக்கு, இந்த வியருக்கு நீர் வார்த்ததுக்கு அந்த அம்மாவும் ஒரு காரணம். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். Welcome back to Vali Ayiram.
பார்க்க போற அடுத்த செக்மெண்ட் உன்னால் முடியும் தோழா. இது ஒரு பட்டறை. புதிய கவிஞர்களுக்கான பயிற்சி களம். கற்றுக் கொடுக்க போறது நம்ம வாலி சார். சார், உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து பாடங்கள் கத்துக்க இந்த புதிய கவிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள இங்க கூப்பிடுவோமா? ஓகே. பேனா நுனிப்பட்டு காகிதம் வலிக்காமல் இருக்க தேனாய் கொட்டும் தமிழை தேனியாய் மாறித்தந்த வாலியின் பாடல் வரிகளுக்கு மாற்று வரி புனைய இங்கு நிறைய புதிய படைப்பாளர்கள் வந்துள்ளனர். இன்று பாட்டு பாடவா என்னும் திரைப்படத்தில் கவிஞரால் எழுதப்பட்ட வழிவிடு வழிவிடு என தொடங்கும் பாடலுக்கு மாற்று வரி புனைவதே புதிய படைப்பாளர்களுக்கான போட்டி. இதில் வெல்லப்போவது யார்? வாலி என்னும் எழுதுகோலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாற்றுவரி திருமதி விஜயலட்சுமி அவர்களால் எழுதப்பட்ட பாடல் வரிகளே. இப்போது அந்த பாடலை காவிய கவிஞரோடு நாமும் கேட்டு ரசிப்போமா? கனிகொடு பனிமல சோலையே என்னை தேடி வருகதே, என்னை தொடு உனை கொடு என்றென ஒரு செய்தி தருகதே. வேர்ட்ஸ்வொர்த் மில்டனின் காதலாய், ஷேக்ஸ்பியர் ஷெல்லியின் ஊடலாய், போப்பின் பகடி பாடலாய், ஸ்பென்சரின் கவிதை மாடலாய், என் புதிய தேடலில் தவறில்லை தவறில்லை. கனிகொடு பனிமல சோலையே என்னை தேடி வருகதே, என்னை தொடு உனை கொடு என்றென ஒரு செய்தி தருகதே. இந்த வாரம் சான்றிதழ் பெறுபவர் திருமதி விஜயலட்சுமி. என்ன வியூவர்ஸ், வாலி ஆயிரம் நிகழ்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ல வாலி சாரோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோஷினி. நன்றி, வணக்கம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. இத்தனை ஹீரோ பாட்டு வரட்டுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்னா, ஏன்னா எல்லாம் வந்து எதிர்காலம் நமக்கு, நான் தொட்டதெல்லாம் வெற்றி, நல்ல நேரம் நமக்கு, அது ரொம்ப சலிச்சு போச்சார் மாற்றுங்க அப்படின்னா, கெட்ட நேரம் நமக்கு, உருப்பட மாட்டேன் நான் எழுத முடியுமா? டூயட்டுன்னா நிச்சயமாக காதலன் காதலியை பார்த்து நீ குரங்கு மாதிரி இருக்கேன்னு பாட முடியாது, நீ கிளிமா இருக்கேன்னு தான் பண்ணணும். எத்தனை கிளி பாட முடியும்? ஒரே சுச்சுவேஷனுக்கு எப்படி அவ்வளோ பாட்டு? அதுதான் புரியல. இப்போ அவ்வளோ சுச்சுவேஷனை மாற்றி நான் என் சுச்சுவேஷனை காப்பாற்றிக்க வேணாமா?